ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி கேரளாவில் எங்களோட மார்னிங் ரொட்டீனும் அதே மாதிரி மதிய வரைக்குள்ள வேலைகள் தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்னன்னாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு போர் அடிக்காமல் ஒரு 2 மினிட்ஸ் இந்த எங்களோட வேலைகள் எல்லாம் பார்க்குறக்காக உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதே மாதிரி பிடிச்சிருந்தா கேரளா ஃபுட்டெல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையிலே வந்து சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி உள்ளி வாட்டுனது சப்பாத்திக்கு வந்து உள்ளி வாட்டுனது தான் செஞ்சுட்ருக்கேன். கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை நம்ம செஞ்சு பழகி வச்சிட்டோம்னா என்னென்னா சீக்கிரமாக நமக்கு வந்து அதுக்கு சைட் டிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மெலிசாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வழட்டி எடுத்துக்கணும். அதோட சாரெல்லாம் இதாக்கி நல்லா வந்து உடச்சி விட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்து ஒரே ஒரு குட்டி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டீங்க. ஸோ ரொம்ப சூப்பரான உள்ளி பாட்டுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அது சப்பாத்திக்கு அதே மாதிரி சாப்பாட்டுக்கு தோசைக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும், மஞ்சள் தூள் சேர்க்கலை. அதை நீங்கள் வந்து சேர்க்கும் போது நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்தி வந்து உங்களுக்கு வந்து இது நான் வந்து எப்படி செய்வேன்னா காலையிலே வந்து சுட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் தேய்ச்சி நல்லா முருக வச்சு எடுத்துனா அப்பப்போ வந்து சுட்டு கொடுத்துருவேன். இப்படி தான் நான் வந்து சப்பாத்தி பெரும்பாலும் சமைச்சுப்பேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அம்மா வீட்டில் வந்து முட்டை வண்டி எல்லா வாரம் வந்துடும். ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரே முட்டை நான் எப்போவுமே வாங்குறது உண்டு. இந்த மாதிரி வாங்கி வச்சு என்னென்னு தெரியல, நல்ல தரித்திரம் இல்லாமல் நிறைய முட்டை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எத்தி சேர்ந்துடும். இது கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறதுனால பசங்களுக்கு வந்து சீக்கிரமாக எடுத்து வறுத்து கொடுக்கும்போது தான் தெரியும் முட்டை தீர்ந்த விஷயமே. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் வாங்கி வச்சுப்பேன். இப்போ மதியானத்துக்கு வாருங்க, நல்ல கட்ட தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான தயிர் வந்து நேற்று உரை ஊற்றி வச்சது இன்றைக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கருணக்கிழங்கு, அதாவது சேனக்கிழங்குங்க. இந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வேகுதுங்க, நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேரளா ரசம், இதோட ரெசிபி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.